ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நீங்கள் என்னென்ன மனசில் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, நியூ இயர் அன்னைக்கு நம்ம எது வாங்கலாம், எது வாங்கக்கூடாது, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நியூ இயர் அன்னைக்கு நம்ம மெயினாக எது வாங்கணும்னா கல்லுப்பு வாங்கணும். கல்லுப்பு நம்ம வீட்டில் எப்போயுமே குறையக்கூடாது, தீரவும் விடக்கூடாது. நம்ம அது நியூ இயர் அன்னைக்கு வாங்கினோம்னா நம்ம வீட்டில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மஞ்சள் கண்டிப்பாக நியூ இயர் அன்னைக்கு வாங்கணும். வாங்கினா நம்ம வீட்டில் எப்போயுமே இந்த தீய எண்ணங்கள், தீய சக்தி, எதிர்பாராத விபத்து அந்த மாதிரிலாம் ஒரு தீய சக்திகிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கலாம். மஞ்சள் மெயினாக வாங்கணும் நியூ இயர் அன்னைக்கு. அப்புறம் அரிசி நம்ம வீட்டில் என்றைக்குமே குறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் நம்ம அரிசி நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அரிசிக்கு நம்ம வீட்டில் தட்டுப்பாடே ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அரிசி மெயினாக வாங்கணும். எது வாங்குகிறோமோ இல்லையோ இந்த மூணும் நம்ம கண்டிப்பாக செய்யணும். அப்புறம் நீங்கள் சாமி ரூமில் சாமிக்கு பூ, ஏதாவது ஒரு பூ வாங்கி வைங்க. அதுவும் வாசமுள்ள பூவாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அதை வாங்கி வச்சு சாமி கும்பிடணும். காலையிலே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இன்றைக்கி போயிட்டு இந்த வருஷம் முழுசும் என் மனசை என்ன இருக்கோ அது நடக்கணும், நான் நல்ல வழியில் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேண்டிக்கணுமோ அதை வேண்டிக்கலாம். இன்றைய நாள் சிறப்பாக அமையும். வருஷம் முழுவதுமே நமக்கு சிறப்பாக அமையும். இதெல்லாம் நம்ம வாங்கலாம். பூ வாங்கலாம், பழம் சாமிக்கு வச்சு கும்பிடலாம். ஒரு சேமிப்புன்னு இன்றைக்கி தொடங்கி வைக்கலாம். ₹1 ஆனாலும் நம்ம உண்டியலில் சேர்த்து வைக்கணும். ஏன்னா வருஷம் முதல் நாளில் நீங்கள் ஒரு சேமிப்பு கூட ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு நகைச்சீட்டு போடலாம், இல்லைனா சீட்டு கட்டலாம், இல்லைனா உண்டியலில் சேர்த்து வைக்கலாம். ₹1 அப்படின்னாலுமே அது சேமிப்பு கணக்கில் தான் வரும். அந்த மாதிரி நம்ம சேமித்து வைக்கலாம். எது செய்யக்கூடாது அப்படின்னா, நம்ம வண்டிக்கு பெட்ரோல் இன்றைக்கி போட வேண்டாம். நீங்கள் அப்படி போடுறதா இருந்தால் புத்தாண்டு முதல் நாள் இல்லைன்னா அதுக்கும் அடுத்த நாள் அன்னைக்கு போடுற மாதிரி வைக்க வேண்டாம். முடியாத சூழ்நிலை தெரியாமல் அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல. நம்ம எடுத்தோன்னே காலையிலே நம்ம பெட்ரோல் கொடுத்து வாங்குற மாதிரி வைக்க வேண்டாம். அது வீண் விரியத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு மது, புகை அந்த மாதிரி தீய செயல்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காசை கொடுத்து காலையிலே அதை வாங்க வேண்டாம். ஒரு மங்களகரமாக அரிசி, பருப்பு, பூ வாங்குங்க. காலையில் வந்தோடனே பூ வாங்கி கொடுங்க. அது மிகவும் சிறப்பு. இந்த செயல்கள் செய்யாமல் இருந்தாலே இந்த வருஷம் முழுதும் நமக்கு சிறப்பாக அமையும். நம்ம இதில் என்ன செய்கிறோமோ இல்லையோ ஒரு சேமிப்பு செய்யுங்க. அப்புறம் யாருக்கும் இன்றைய நாளில் கடன் எதுவும் கொடுக்காதீங்க. நீங்களும் கடன் எதுவும் வாங்காதீங்க. யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாம், யாரும் வாங்கவும் வேண்டாம். மற்றபடி உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு, அம்மாவுக்கு, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் மனசால் எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கொடுத்துக்கலாம். அது கடன் விஷயத்தில் சேராது. நம்ம அன்பை பகிர விகிதத்தில் தான் அது சேரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.